வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஒரு கிளாஸ் டி மாடல் காம்பேக்ட் சைஸில் இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் சைஸில் 50+50 வாட்ஸ் ஸ்டீரியோ ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆம்பிளிஃபையர் ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும், நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 10 நிமிஷத்தில் அசம்பிள் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோ நேரம் கூட தேவைப்படாது. ஏன்னா இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் போர்டு. இந்த மெயின் போர்டுக்கு கீழே பாட்டம் ஒரு போர்டு, டாப்பில் ஒரு போர்டு, அவ்வளோதான். இந்த 2 பிளேட் இருக்குது. இந்த 2 பிளேட்டு மேலே ஒரு நட்டு ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிடலாம், அவ்வளோதான். பார்த்தாவே அசம்பிள் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருந்தேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி காம்பேக்டாக டிசைன் பண்ணிடலாம். இதில் ஆக்சிலரி அவுட்புட் எடுக்கிறதுக்கு ஒரு சாக்கெட், இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கெட் இருக்குது. ஓகேவா? டிசி இன்புட் கொடுக்கறதுக்கு ஒரு பின்ன ஒரு சாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. இது வந்து ஒரு என்கோடர், ரோட்டரி என்கோடர். இதில் ப்ரெஷ் பண்ணோம்னு வச்சுக்கலாம் ஒரு மோடு மாறும், ப்ரெஷ் பண்ணலைன்னா ஒரு மோடு இருக்கும், 2 மோடு இருக்கும். பர்டிகுலராக ப்ளூடூத் மோடு. ஓகேவா? இதில் இருக்கிற ப்ளூடூத் அப்படின்னு சொன்னால் வெர்ஷன் 5 ப்ளூடூத்து இருக்குல்லையே. இப்போ லேட்டஸ்ட்டு ஃபாஸ்ட்டு கனெக்டிவிட்டி அண்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பக்காவாக இருக்கும். நல்ல அவுட்புட் வரும், நல்ல குவாலிட்டி ஆடியோ. கேட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இதான் வந்து உங்களுக்கு ஹரிஜாண்டல் செக்ஷனில் உங்களுக்கு விசிபிளாக இந்த இடத்துல சின்ன ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல 4 ஸ்பேஸ், மெட்டாலிக் ஸ்பேஸு, டாப் பாட்டமில் 2 ஸ்க்ரூஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்குள்ளே ஒரு ஹீட் சிங் ஒரு பிளேட் ஒன்று இருக்குது. அது ஃப்ரீயாக வந்துடும், உள்ளுக்குள்ளே வந்துடும். அதை பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இதான் அந்த ஹீட் சிங் இருக்குது. இதை அப் டவுன் கிராஷ் பண்ணி பேஸ்ட் பண்ணி இந்த ஐசி மேலே நம்ம சீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு மாடுல் இருக்குது. இதனுடைய மாடுலோட நேம் வந்து XYC50L அப்படிங்கிற மாடல். இதில் ரிமோட் வித்தவுட் ரிமோட் ரெண்டுமே இருக்குது, மார்க்கெட்டில் கிடைக்கும். இப்போ நம்ம நான் ரிமோட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். இதை ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். இதுக்கு தேவை வந்து ஒரு 5 வோல்ட் டு 24 வோல்ட் டிசி கொடுக்கணும். ஆனால் வந்து 12 வோல்ட் கொடுத்தா போதுமானது, ஏன்னா எக்ஸஸ் வோல்ட் வேண்டாம். ஓகே, இதில் 2 ஐசி இருக்குது. ஒன்று ப்ளூடூத் சிப்புக்கு ஒரு ஐசி ஒன்று இருக்குது. ஓகே, நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணுறேன். என்லார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதான் சர்க்யூட். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத்துக்கு உண்டானது. இது வந்து ஆடியோ இன்புட் சாக்கெட் ஸ்டீரியோ. இது பென்ட்ரைவோட சாக்கெட் இருக்குது. இந்த இடத்துல கண்ட்ரோல் வித் என்கோடர். இது கிறிஸ்டல் ப்ளஸ் ரெகுலேட்டர் ஐசி, 2 ஃபில்டர் கப்பாசிட்டர் ப்ளஸ் இதான் ஐசி கிளாஸ் டி ஐசி AP3050 அல்லது 90D அப்படிங்கிற நம்பர். ஓகேவா? இதில் இந்த அவுட்புட் சாக்கெட் மூலிமா எக்ஸ்டர்னலாக ஹெட்ஃபோன், இயர்ஃபோன் அல்லது இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கு சிக்னலை பாஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஸ்டீரியோ அவுட்புட் சாக்கெட். இந்த இடத்துல டிசி இன்புட் இருக்குது. டிசி இன்புட் 12 வோல்ட் கொடுத்தா போதும். இந்த இன்புட் கொடுக்கறதுக்காக ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு அடாப்டர் சிம்பிளாக. இதில் மேலே டாப்பில் இருக்கக்கூடிய 2 அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் ஒயர் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஒரு எஸ்எம்பிஎஸ் மாடல் வந்து டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கிளாஸ் டி ஆம்பிளிஃபையர் பெஸ்ட் ஒன். நீங்களே அசம்பிள் பண்ணலாம். லோ கரண்ட் டேக்கன், ஹை எஃபிஷியன்சி இருக்கும். ஆல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ரெஸ்பான்ஸ் பக்காவாக இருக்கும். சப்போஸ் பேஸ் சிக்னல் கொடுத்தீங்கன்னா அசத்தலான பேஸ் 2 ஊஃபர்லையும் கேட்கலாம் நல்ல குவாலிட்டியாக. நீங்கள் அசம்பிள் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், இதை ஒரு பில்டின் ஆம்பிளிஃபையரில் கூட இதை வந்து பில்டின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னலாகவும் கையில் எடுத்துக்கலாம். ஈஸிலி போர்ட்டபிள் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இதை நீங்கள் ஆக்சுவலாக இந்த பிளேட் நீங்களே அசம்பிள் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல இருக்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு ஹீட் சிங்க் பிளேட் இதுக்குள்ளே இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நம்ம டெமோ பார்க்கலாமா? இப்போ ஒரு அடாப்டர் மூலிமா நான் இதில் இன்புட் கொடுக்குறேன். இதில் பவர் பேக் கொடுக்குறேன். இதில் பவர் பேக் கொடுத்து நான் என்ன சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். ஓகே, ஒரு இண்டிகேட் லைட் இருக்குது, கூடவே ஒரு கனெக்டிவிட்டியோட சவுண்டு இருக்குது. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், ஒரு பென்ட்ரைவ், இந்த பென்ட்ரைவ் மூலிமா நான் என்ன பண்ணுறேன், இதில் இன்சர்ட் பண்ணுறேன். ஓகே,
இன்சர்ட் பண்ணிட்டேன். வால்யூம் குறைச்சிக்க முடியும். வேணும்னா வால்யூம் ரைஸ் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டி இருக்கும். எந்த விதமான ஹம் டிஸ்டார்ஷன் எதுவுமே வராது. ஓகேவா? ஸோ நம்ம இயர்ஃபோன் சாக்கெட்டில் கேட்டாலும் இந்த ஃபிடலிட்டி கன்ஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு வந்து 4 ohms இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் அல்லது ஊஃபர் கொடுத்தீங்கன்னா பெஸ்ட்டு ரிசல்ட் பக்காவாக இருக்கும். 12 volt சப்ளை போதுமானது. 5 ampere கரண்ட் இருக்கணும். 3.5 ampere இருந்தாலும் போதுமானது. வோல்ட்டு ரைஸ் பண்ண வேண்டாம். அதிகம் வோல்ட்டு கொடுத்தா இன்னும் அவுட்புட் ஃபுல்லாக வரும். இருந்தாலும் ஐசி ஃபெயிலியர் வாய்ப்பு இருக்கும். ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் ஒரு ஹீட்சிங் பிளேட் கொடுத்துருக்கு இதில். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பென்ட்ரைவ் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, பென்ட்ரைவ் நான் வெளியே எடுத்துட்டேன். ஒரு கனெக்டிவிட்டி சவுண்ட், ஒரு டிவைஸ் அவுட்புட் வெளியே வந்துருச்சுங்கிறதுக்காக. தென் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஃபோனில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ளூடூத் ஒரு செலக்டிவிட்டி பண்ணுறேன். ஏற்கனவே நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃபோனில். இப்போது கொடுத்துட்டே இமிடியேட்டாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு காம்பேக்டான ஆம்பிளிஃபையர். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இதில் யூஸ் பண்ணியிருக்க ஐசி வந்து உங்களுக்கு ஏற்கனவே நான் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருந்தேன். TBA 3116D2. ஓகே, இது ஆக்சுவலாக என்னுடைய வீடியோ. அந்த வீடியோனுடைய அவுட்புட்டை தான் நான் ப்ளூடூத்தில் எடுத்திருக்கேன். ஆடியோ இப்போ நம்ம கேட்டுட்ருக்கோம். ஓகேவா? இதில் நான் பாஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். எந்த விதமான ஹம் டிஸ்டார்ஷன் நாய்ஸ் எதுவும் இல்லை. மேக்ஸிமம் வால்யூம் ரைஸ் பண்ணியும் மறுபடியும் 1 செகண்ட் ப்ளே பண்ணுறேன். அவுட்புட் வரும். ஓகே, இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த என்கோடரை ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த ப்ளூடூத் ஆப்ஷன் கட் ஆயிடுச்சு. ஓகே, கட் ஆகிட்டு இப்போ எக்ஸ்டர்னலாக வேறு ஏதாவது இந்த சாக்கெட் மூலிமாவோ அல்லது இந்த பென்ட்ரைவ் இன்புட் சாக்கெட் மூலிமா கொடுத்தா அந்த ஆடியோ அவுட்புட் வெளியே வரும். இந்த கண்ட்ரோல் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட் ரிலீஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். இதுதான் போர்டு. ஓகேங்களா? அப்போது ப்ளூடூத் ஆப்ரேஷன் பக்காவாக இருக்குது. கனெக்டிவிட்டி நல்லா இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் ட்ரைனிங்கில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 2 கொடுத்துட்ருக்கோம்.